இப்போ லேட்டஸ்ட்டாக மியாமியில் 10 அடி உயரமான ஒரு ஏலியனை பிடிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்தாங்கன்னு அந்த இடமே பரபரப்பாக மாறிச்சு நியூ இயர் அன்னைக்கு. அது உண்மையிலே 2 சின்ன பசங்க கேங்குக்குள்ள நடத்த சண்டை தான். இங்கே ஏலியன் எதுவும் வரலங்கிற மாதிரி போலீஸ் சொன்னாலும் இப்போ வரைக்கும் மக்கள் அதை நம்புற மாதிரி தெரியல. இன்னைக்கு வரைக்குமே அது சம்பந்தப்பட்ட பல வதந்திகள் தொடர்ந்து கிளம்பிக்கிட்டே தான் இருக்கு. இதை தாண்டி போன வருஷம் ஒரு நேவி ஆஃபீஸர் நான் நிஜமாலே யூஎஃப்எஸ் பார்த்தேன், ஏரியா 51க்குள்ள யாருக்கும் தெரியாம ஏலியன்ஸை வச்சு ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க, நிஜமாலே மனிதன் அல்லாத ஒரு உயிரினத்தை நான் பார்த்தேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. மெக்சிகன் சைட்ல பாராளுமன்றத்திலேயே ஏலியனோட மாதிரிகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்லி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி அதை ரிசர்ச்சுக்குமே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அமெரிக்கன் சைட்ல மட்டும் தான் ஏலியன்கள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உலக நாடுகள் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விதவிதமான ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லா ஏலியன்களும் இப்போதைக்கு நம்ம பூமியை தாக்க ரெடி ஆயிட்டு இருக்கு. பூமியை கூடி சீக்கிரம் ஏலியன்கள் இன்வைட் பண்ணிடுங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில பரவலா இருக்கதாங்க செய்யுது. இது பல கேள்விகளை உருவாக்க செஞ்சாலும் முக்கியமா எல்லார் மனதிலுமே இருக்க ஒரு கேள்வி, நம்மளை தாண்டி உயிர்கள் இருக்குமா? இந்த கேள்வி இன்னைக்கு நேற்று உருவானது இல்லை, பல ஆயிரம் வருஷங்களாவே தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. சப்போஸ் அந்த மாதிரி உயிர்கள் இருந்தா ஏன் நம்ம பூமிக்கு அது வரல? வந்து அது என்ன மாதிரியான மொழி பேசும்? தமிழ் பேசுமா ஏலியன்? ஏன் இந்த ஏலியன்கள் நம்ம பூமியை தொடாமல் விட்டுருக்கு? நம்ம பூமியை அது ஏன் டச் பண்ணாமல் இருக்குங்கிறதுக்கு பல விதமான தியரிஸ் இருந்தாலும் முக்கியமான 3 தியரிஸை தான் பார்க்க போகிறோம். இது மோர் லைக் ஹைப்போதெசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முதலாவது ஹைப்போதெசிஸ் ஜூ ஹைப்போதெசிஸ். எல்லாருமே ஜூக்கு போயிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஜூவில் இந்த மாதிரி விலங்குகளை கூண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஜூக்கு போகிற இடத்துல பல ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்துலேருந்து எந்த ஒரு சாப்பாடையுமே நீங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. உள்ளே இருக்க மிருகங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மிக முக்கியமான கண்டிஷனை போடுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்க அந்த மிருகங்கள் எப்படி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மிருகங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து அந்த சாப்பாடை போட்டால் அந்த மிருகங்களோட உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தூரமாக நின்று அந்த விலங்குகள் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு கிடைச்ச பொருட்களை அது என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணலாமே தவிர்த்து விலங்குகள் கூட நம்ம டைரக்டா இன்டராக்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக சாப்பாடு போடக்கூடாது. எல்லா ஜூலையுமே இது கட்டாயமாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏலியன்கள் நம்ம பூமியை மோர் லைக் ஒரு கண்ணாடி குடுவை போல பார்த்து உள்ள இருக்க எல்லா மனிதர்களையும் விலங்குகளையும் உள்ள இருக்க எல்லா உயிர்களையுமே ஜூக்குள்ள இருக்க மிருகங்கள் போல பார்த்துட்டு இருக்கான். ஏலியன்கள் எதுக்கு நம்ம பூமியை மோர் லைக் ஒரு ஜூ மாதிரி பார்க்கணும்? இதனால ஏலியன்களுக்கு என்ன லாபம்? நாம ஜூக்குள்ள போய் மற்ற மிருகங்களை எதுக்காக பார்க்குறோமோ அதுக்காக தான் இந்த ஏலியன்களும் நம்ம பூமியில் இருக்க மனிதர்களை பார்த்துட்டு இருக்கான். என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதையுமே தாண்டி மோர் லைக் ஸ்டடி. மனிதர்கள் என்ன மாதிரி இவால்வ் ஆகுறாங்க, அவங்களுடைய வாழ்வியலில் என்ன மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறத இந்த ஏலியன்கள் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களாம். இதை தாண்டி ஜூ ஹைப்போதெசிஸ் சொல்ற முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கண்டாமினேஷன். நம்ம பூமியில இருந்து ஏதாவது ஒரு பொருளை விண்வெளிக்கோ இல்லை வேற்று கிரகங்களுக்கோ வேற மாதிரியான நிலவுகளுக்கோ அனுப்பும்போது அதை ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்பி கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்ம பூமியில இருந்து ஒரு பாக்டீரியா கூட நம்ம அனுப்புற ஒரு லேண்டரோ ரோவர்லயோ ஒட்டி இருக்கக்கூடாது. நம்ம பூமியில இருக்க ஏதாவது ஒரு பொருள் அதில் ஒட்டி போய் டைரக்டா மற்ற கிரகத்தில் இருக்க நிலவுகளில் இருக்க அந்த எக்கோசிஸ்டமா பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டா ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி வெளி கிரகத்துக்கு போன ஒரு லேண்டரையோ ரோவரையோ நம்ம பூமிக்கு திரும்ப கூப்பிடக்கூடாது. அதுவும் கேட்டகரி 5ல இருக்க மார்ஸ், என்செலடஸ் மாதிரியான உயிர்கள் இருக்கக்கூடும் சொல்லி கெஸ் பண்ணக்கூடிய அந்த இடங்களுக்கு போன ஒரு பொருளை திரும்ப நம்ம பூமிக்கு கூட்டிட்டு வரவே கூடாது. சப்போஸ் அங்க ஏதாவது உயிர்கள் இருந்து அந்த உயிர்கள் நம்ம பூமியில டெவலப் ஆகி நம்ம பூமியில இருக்க மற்ற உயிர்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? இதை கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டெல்லார் கண்டாமினேஷன் பேசிக்காக சொன்னாலும் நம்ம பூமிக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம பூமியை கண்டாமினேட் பண்ணிச்சுன்னா அதை பேக் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. நம்ம பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு பொருள் வேற ஒரு கிரகத்தை கண்டாமினேட் பண்ணா அதை ஃபார்வர்ட் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் ஏலியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்படி கொரோனா சைனால வூஹான் சொல்ல போற ஒரு குட்டி நகரத்துல இருந்து இந்த உலகம் முழுக்க பரவிச்சோ அதே மாதிரி ஏதாவது ஒரு குட்டி இடத்துல கூட இந்த பக்கம் ஏலியர்கள் வந்து ஒரு சின்ன கண்டாமினேட் பண்ணிட்டு போச்சுன்னா அது உலகம் முழுக்க ஈஸியாக பரவிடும். அது இந்த உலக மக்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். ஸோ அதனால பூமிக்கு நம்ம வந்து எந்த ஒரு கண்டாமினேஷனும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் ஏலியன்கள் நம்ம பூமிக்கு வரது கிடையாது. நம்ம பூமிக்கு வரதையே அவங்க கம்ப்ளீட்டா இதனால தான் அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஜூ ஹைப்போதெசிஸ் சொல்லுது. இதுக்கான வாய்ப்புகள் அதிகமானு கேட்டீங்கன்னா கம்மி தாங்க. இப்போ மனிதர்கள் நாளைக்கு இந்த வெள்ளி கிரகத்தில் ஒரு உயிர்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா அங்கே போய் எப்படி இறங்குறது, அந்த உயிர்களை பற்றி எப்படி ஆராய்ச்சி பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாகவே இருக்கும். அந்த மாதிரி ஏலியன்கள் கண்டுபிடிக்கும் போதும் அதான் முதல் குறிக்கோளா இருக்கணும். பட் நம்ம இது எல்லாத்தையுமே மனிதர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்குறோம். ஏலியன்கள் மேபி லைக் நம்மளோட புத்திசாலிகளாக இருக்கலாம். நாம ஏன்னா போய் அங்கெல்லாம் கண்டாமினேட் பண்ணிக்கிட்டுங்கிற ஒரு தாட்ல கூட அவங்க நம்மளை ஒதுக்கியும் தள்ளலாம். இந்த ஜூ ஹைப்போதெசிஸ் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஹைப்போதெசிஸ் இருக்கு, ஃபிஷ் பவுல் ஹைப்போதெசிஸ். ஸோ ஒரு ஃபிஷ் பவுலை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உள்ள ஒரு கோல்ட் ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல்ட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் தண்ணி இருக்க இடம் தான் அதோடைய வீடு. அதை தாண்டி வெளியில் என்ன இருக்குங்கிறத அந்த கோல்ட் ஃபிஷ்ஷால் புரிஞ்சுக்க முடியாது, வெளியில் வரவும் முடியாது.
அந்த மாதிரி நம்ம பூமி தான் நம்முடைய வீடா இருக்கு. நம்ம அந்த பூமிங்கிற கோல்ட் ஃபிஷ்ஷோட அந்த பவுலுக்குள்ள இருக்கும். வெளியில என்ன நடக்குது, வெளியில இருக்க பொருட்கள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம அது பக்கத்துல போனா மட்டும் தான் புரிஞ்சிக்கவே முடியும். பட் அது பக்கத்துல போற தூரத்துல நம்ம இல்லை, அதே மாதிரி பக்கத்துல போற வேகத்திலையும் நம்ம இப்போதைக்கு போக முடியல. ஸோ எப்படி ஒரு பவுலுக்குள்ள மீனை நீங்க போட்டீங்கன்னா அது அந்த பவுலை தாண்டி வெளியில வர முடியாம தத்தளிக்குதோ, அதே மாதிரி மனிதர்களுமே கிட்டத்தட்ட லைட் ஸ்பீடை டச் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. மனிதன் அந்த உலகம்ங்கிற இந்த ஃபிஷ் பவுலை தாண்டி வெளியில வர கஷ்டப்பட்டு இருக்கான். வெளியில வந்தாதான் ஒரு இடத்துக்கு பக்கத்துல போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபிஷ் பவுலை நீங்க உலகமா கன்சிடர் பண்ணி உள்ள இருக்க அந்த மீனை நாமளா மனிதர்களா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஃபிஷ் பவுல் ஹைபோதசிஸ். அது அப்படியே அந்த மீனோட ஓனரா கன்சிடர் பண்ணி பாருங்க, அப்படியே ஜூ ஹைபோதசிஸ்க்கு மாறும். ஸோ நீங்கள் அந்த மீனை வளர்க்குறவராக இருந்தீங்கன்னா சும்மா அந்த மீனை போட்டு நோண்டிகிட்டே இருக்க மாட்டீங்க, அந்த ஃபிஷ் பவுலுக்குள்ளே கையை விட்டுலாம் அலம்ப மாட்டீங்க. கரெக்டாக உங்கள் கையில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் அந்த மீனை பாதிக்கலாம், அது அந்த தண்ணீரை கண்டாமினேட் பண்ணலாம். அதனால் அந்த மீனை ஜஸ்ட் பவுலுக்கு வெளியிலேருந்து பார்ப்பீங்களே தவிர்த்து உள்ளே கை விட்டு நோண்ட மாட்டீங்க. ஸோ அதை தான் ஏலியன்கள் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஃபிஷ் பவுல் ஹைபோதசிஸும் ஜூ ஹைபோதசிஸும் கிட்டத்தட்ட ஒரே டைப் ஆஃப் ஹைபோதசிஸ் தான், பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது தான் மாறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹைபோதசிஸோட மொத்த காரணமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமுமே யாரையுமே சீண்டக்கூடாதுங்கிறது தான் பேசிக் கன்க்ளூஷனாக சொல்ல வராங்க. அண்ட் இந்த ரெண்டு ஹைபோதசிஸ்லையுமே மனிதர்களுக்கு ஏலியன் பற்றி தெரியாது, ஆனால் ஏலியன்களுக்கு மனிதர்கள் இருக்குது தெரியுங்கிறத தான் சொல்ல வராங்க. மனிதர்கள் கூட அவங்க பேச வேண்டாம்ங்கிற ஒரு முடிவோட இருக்காங்களாம். ஸோ இது பாசிபிளி மனிதர்களை கண்காணிக்கிறதுக்காக இருக்கலாம்ங்கிற மாதிரி இந்த ஹைபோதசிஸ் சொல்லுதுல. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு ஹைபோதசிஸ் இருக்கு, டார்க் ஃபாரஸ்ட் ஹைபோதசிஸ். இப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு சத்தம் எழும்புற வரைக்கும் உங்களுக்கு எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுல. பிட்ச் பிளாக்காக இருக்குது, தூரத்தில் ஏதாவது ஒளி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அங்கே தானே போவீங்க, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது சத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி தானே போவீங்க. ஸோ கண்ணு தெரியாமல் கும்மிருட்டாக இருக்க ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் எந்த பக்கம் ஒளி கேட்குதோ அங்கே தான் போவீங்க. அதனாலேயே ஏலியன்கள் அந்த ஒலிகளை எழுப்பாமல் இருக்காங்களாம். ஸோ மனிதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கோம். செட்டிங்கிற ஒரு தனி ஆர்கனைசேஷன் தொடர்ந்து வெளி வட்டாரத்துலேருந்து ஏதாவது சத்தம் வருதான்னு சொல்லி பார்த்தோன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம பூமியில் இருந்தும் இப்போ லேட்டஸ்ட்டாக கென்டக்கி லெக்சிங்டன்ல இருக்க சில ரிசர்ச்சர்ஸ் எங்கள் ஊருக்கு வாங்க, இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏலியன்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டை பக்கத்தில் டிராபிஸ் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சூரிய குடும்பத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட கோல்டன் டிஸ்க் வாயேஜர் மூலிமா அனுப்பப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஏலியன்கள் எங்கேயாவது தென்படுமான்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம பக்கம் இருக்க அந்த மெசேஜை அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி வெளியிலேருந்து ஏதாவது மெசேஜ் வருதான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏலியன்கள் நம்ம யாருக்கு மும்புக்கும் தும்புக்கும் போக வேணாம், அமைதியாகவே இருந்துப்போம், யார்கிட்டையுமே மாட்டிக்க வேணாம்னு சொல்லி அவங்க பக்கத்துலேருந்து மெசேஜஸ் எதையுமே அனுப்பாமல் இருக்கலாம்ல. டார்க் ஃபாரஸ்ட் அதை தான் சொல்லுது. ஸோ நாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கோம். அந்த பக்கம் ஏலியன்கள் ஏதாவது ஒளி லைட்டையோ இல்லை சவுண்டையோ வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம அந்த திசையை நோக்கி மூவ் ஆக முடியும். ஏலியன்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம், இவனுங்க இந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், நம்மள தேடி கண்டுபிடிச்சிட வேணாம்னு சொல்லி அமைதியாக இருக்காங்களாங்க. அப்படி இல்லைனா அவங்க எழுப்புற சத்தம் நம்ம கிட்ட கேட்காம இருக்கலாம், ஆர் நாம எழுப்புற சத்தம் அவங்கள போய் இன்னும் ரீச் ஆகாம இருக்கலாம். நம்ம பூமியை தாண்டி ஒரு பவர்ஃபுல் ரேடியோ சிக்னல் அனுப்பப்பட்ட டைம் 1938 தான். ஸோ அப்போ நடந்த ஒரு ஒலிம்பிக்ல ஹிட்லர் பேசின அந்த பேச்சு தான் ஒரு பவர்ஃபுல் ரேடியோ பீமாவே அனுப்பப்பட்டிருக்கு. நம்ம பூமியை தாண்டி அந்த ரேடியோ வேவ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வெளில போயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஏலியன்கள் நம்ம பூமியை கண்டுபிடிக்கும் போது ஹிட்லரோட அந்த ஸ்பீச்சை தான் ஃபர்ஸ்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த ஒரு 100 வருஷங்களாக தான் நம்ம பூமியை தாண்டி இந்த மாதிரி ரேடியோ சிக்னல்ஸை பற்றினா அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பூமியை சுற்றி ஒரு 100 லைட் இயர்ஸ் வட்டம் நீங்கள் வரைச்சிங்கன்னா அது கேட்கும்போது பெருசாக இருக்கும். 100 லைட் இயர்ங்கிறது சொல்லும்போது பெருசாக இருக்கும். ஆனால் 100 லைட் இயர்ஸ்க்குள்ள எந்த ஒரு அட்வான்ஸ்டு ஏலியன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க பாசிபிளி 1000 இல்லைன்னா 10,000 லட்சம் லைட் இயர்ஸ் தள்ளி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்கள போய் நம்ம அனுப்புகிற அந்த ஃபர்ஸ்ட் ரேடியோ சிக்னல் ரீச் ஆகிறதுக்கே லட்சம் வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் கம்யூனிகேட்டே பண்ண முடியும். அதே மாதிரி தான் மற்ற ஏலியன்களுக்குமே சேம் ப்ராசஸ் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்ல வராங்க, வைஸ் வர்சா. ஸோ நம்ம யூனிவர்ஸில் கண்டிப்பாக ஏலியன்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே லைக் கண்ணை கட்டி காட்டில் இறக்கி விட்ட மாதிரி தான் இருக்காங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழகழிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு முதல் சத்தமோ முதல் வெளிச்சமோ எந்த திசையிலேருந்து வருதோ அந்த திசை பக்கம் தான் திரும்புவாங்க. அங்கே தான் பாசிபிளி அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ங்கிறது நடக்கும் சொல்லப்படுது. ஆர் ஏலியன்கள் இல்லைடா நான் ஒளியும் வெளிச்சத்தை அனுப்பவே மாட்டேன், எங்களுக்கு அவங்க கூட கான்டாக்ட் பண்ண வேணாம்ங்கிற ஒரு தாட்டில் கூட இருக்கலாம். பட் மனிதர்கள் அப்படி இல்லை, ரொம்ப சத்தமாக பவர்ஃபுல்லான லைட் பீம் அண்ட் மைக்கை வச்சு கத்திட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னு. ஏதாவது ஒரு ஏலியனுக்கு அதை கேட்டு பூமிக்கு வராங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட ஹைபோதசிஸ் இருக்கு. பட் இது மூணுமே கிட்டத்தட்ட ஒன்னோடு கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் இதை மட்டும் பார்த்துருக்கோம். மற்ற ஹைபோதசிஸ் என்னென்ன சொல்ல வருதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். திஸ் இஸ் அன்சைட், சைனிங் ஆஃப்.